and welcome to Uppum Malagum. நான் உங்க சௌமியா. இன்னைக்கு வந்து சர்வதேச பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்றாங்க. பெண்களை வந்து போற்றும் வகையிலும் அதுக்கப்புறமா அந்த பெண்மைக்கு வந்து மரியாதை தரக்கூடிய நாளாக தான் இந்த நாளை வந்து சர்வதேச பெண்கள் தின நாளாக வந்துட்டு இந்த வேர்ல்டு ஃபுல்லாக வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்கள் தின அன்னைக்கு நான் தனியாக இல்லாமல் ஏன் கூட இன்னொரு பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளும் இன்னைக்கு வந்து நம்மளுடைய உப்பும் மிளகும் செட்டுக்கு வர போகிறாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கெரியரை இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு தமிழ் பெண் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் தாங்க. ஸோ அவங்க நடித்த முதல் படம் வந்து சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்கள பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்கள வந்து வெல்கம் பண்ணிடலாம். இட்ஸ் none other than அதுல்யா. வாங்க வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு விமன்ஸ் டே? உங்களுக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ஷோ பார்க்குற எல்லா பெண்களுக்குமே என்னுடைய சார்பாக பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கிறீங்க. நம்மளுடைய உப்பும் மிளகும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கரி ரிலேட்டடான ஒரு ஷோ. ஸோ உங்களுக்கு வந்து நான் நல்ல ஒரு வென்ஸ்டே அப்படின்னாலே வந்து நான் நான்வெஜ் தான் யூஸ்வலாக செய்வேன். ஸோ நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிக்கன் பிடிக்குமா? சிக்கன் பிடிக்கும்னு ஆல்ரெடி வந்து நிறைய மெசேஜ்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிபியாக வந்து நான் வந்து சிக்கனில் ஒரு ரெசிபி போகிறேன். ஸோ நம்ம வந்து குக்கிங் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து உங்களை பற்றி நிறைய விஷயம் பேச போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி எப்படி வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது? ஃபர்ஸ்ட் மூவி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு இண்டிபெண்ட்டாக கோயம்புத்தூர்லேயே வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி என்னோடய சீனியர் இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நாங்களே இண்டிபெண்ட்டாக அந்த மூவி கோயம்புத்தூர்லேயே ஷூட் பண்ணி எடிட் டிஐ வரைக்கும் எல்லாமே அங்கேயே பண்ணிவிட்டு சவுண்ட் ஒர்க்குக்காக சென்னை வந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இண்டிபெண்ட்டாக ரிலீஸ் பண்ண மூவி தான். ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து பண்ண படம் தான். ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம். அண்ட் படத்தை பற்றியும் அவங்கள பற்றி இன்னும் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் கூடிய ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிக்கன்லேயே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சிக்கன் லெமன் சிக்கன் செய்ய போகிறேன். எஸ், ஸோ லெமன் ஃப்ளேவரோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபி காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ லெமன் சிக்கன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். சிக்கன் 1/2 கிலோ, இஞ்சி சிறிய அளவு, பூண்டு 10 பல், சின்ன வெங்காயம் 100 கிராம், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியா தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், புளிக்காத தயிர் 100 ml, எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி 1/2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 30 ml. லெமன் சிக்கன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்த்துட்டீங்க. ஸோ நம்மளுடைய உப்பு மிளகும் செட்டுக்கு வந்துட்டு காதல் கண்கட்டுதே ஹீரோயின் அதுல்யா வந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. எல்லா ரெசிபி எல்லா இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ குக்கிங் பண்ணிக்கிட்டே அவங்களோட அப்படியே தொடர்ந்து பேசலாம். ஸோ எனக்காக அந்த பேன் எடுத்து கொடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தேங்க்யூ. ஸோ எந்த அளவுக்கு குக்கிங் வீட்டிலலாம் பண்ணுறது? ஓரளவுக்குனா எப்படி மற்றவங்க சாப்பிட்ற அளவுக்கா இல்லை இந்த சுடு தண்ணி, மேகி, அருமை. ஸோ இட்லி, தோசை, சட்னி, அவ்வளோ. இட்லி தோசைலாம் வாவ், வாட் அ மிராக்கிள். எவ்வளோ பெரிய ஒரு குக்கா இருக்கிறாங்க. ஸோ இப்போ பேன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அண்ட் அதுல்யான்றது ரொம்ப வித்தியாசமான ஒரு பேரா இருக்குது. எப்படி இந்த பேர் வந்தது? படத்துக்காக வச்ச பேரா இல்லை உண்மையான பேரே அதுல்யாவா? இல்லை ஆக்சுவலி படத்துக்காக வச்ச பேர் தான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னோட நேம் தவ்யா. படத்துக்காக வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கும்போது இந்த அதுல்யா அப்படிங்கிற நேம் யூனிக்காக இருக்குது. ப்ளஸ் என்னோட அந்த படத்தோட கேரக்டர் நேமும் இதுதான். ஸோ அதனால் அதையே இருந்துச்சு. ஸோ கேரக்டர் நேமே வந்து இதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்க்ரீன் நேமாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. ஸோ யார் வந்து செலக்ட் பண்ணது இந்த அதுல்யா? டைரக்டர் தான். ஃப்ரெண்டு தான். ஓகே. ஸோ வீட்டில் எதுவும் சொல்லலையா அதுல்யா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்லாம்? அதுல்யாக்கு என்ன மீனிங் தெரியுமா? யூனிக், ஒரு போல்ட்னஸ். ஸோ ஒரு போல்டான ஒரு லேடி தான் நம்மளுடைய விமன்ஸ் டே அன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் விட்டு ஸோ பேன் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஆயில் விட்டுருக்குறோம். அதுக்குள்ளே சிக்கன் நம்ம வந்து தயிரில் அப்படி புளிக்காத தயிரில் சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அது சாஃப்ட்னஸ்க்காக. அண்ட் இதோடையே ஸோ இந்த லெமன் ஜூஸ் அதில் பாதி மட்டும், ஏன்னா மீதி பாதி குக்கிங்கில் வந்து ஊற்றணும். ஓகே. ஸோ இது ரொம்ப நேரம் வந்து நம்ம ஊற வைக்கணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட் ஒரு 15-20 minutes ஊறினா போதும். அண்ட் இப்போது பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா பூண்டு போட்டு தாளிச்சிட்டு நம்மளுடைய குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுடைய மூவினுடைய அவுட்லைன் பற்றி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ பூண்டு குட் ஃபார் ஹெல்த். யூஸ்வலாக கடுகு போட்டு தாளிப்போம்.
பட் ஆனால் இப்போ நான்வெஜ்னும் போது இஞ்சி பூண்டு போட்டு தாளிக்கும் போது அது இன்னும் நல்லா இருக்கும். ஸ்மெல்லும் இன்னும் நல்லா எஸ். ஸோ பூண்டோட சேர்த்து சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்கல்ல, இது டேஸ்ட்டு ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பெரிய வெங்காயத்தை விட அதிகம் டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இதோட சேர்த்து கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸோ இது வதங்கட்டும். காதல் கண் கட்டுதே அப்படின்னும் போதே அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி இட்ஸ் லவ் ஸ்டோரி. அது ஏன் அந்த மாதிரியான ஒரு டைட்டில் வச்சாங்க, காதல் கண் கட்டுதே? டைட்டில் பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி நாங்கள் வந்து நிறைய டைட்டில் வந்துட்டு போய் கேட்டோம். ஆல்ரெடி ஒரு நியர்லி 10 டைட்டில்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணி போய் கேட்டோம். எல்லாமே அங்கே ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னோன்னா, ஸோ இது அந்த சாங்லேருந்து எடுத்தது தான். பட் கரெக்டாக அந்த ஸ்டோரி முடிச்சு அந்த டைட்டில் போடும்போது அந்த ஸ்டோரிக்கும் வந்து நல்ல மேட்ச். அதனால ஃபைனலாக இதை போய் கேட்டோன்னே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்படியே ஓகே, சூப்பர். அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஃபினான்ஸ் விஷயமா வந்து நான் ஒரு சில விஷயம் கேள்விப்பட்டேன். இட் வாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுனால அவங்களே ஒர்க் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய மணியில் தான் பண்ணது. அது எப்படி, அது என்ன நடந்தது அது ஆக்சுவலி? எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டீம் ஆரம்பித்தோம். டேரக்டரும் அவர் தான், சினிமாட்டோகிராஃபரும் அவர் தான், எடிட்டரும் அவர் தான், ஸ்கிரிப்டும் அவர் தான், அண்ட் அதுலேயே காமெடியன் ரோலும் அவர் பண்ணியிருக்காரு. ஓகே, எல்லாமே மல்டி டேலண்டடான ஒரு பர்சன். ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டீம் அப்படியே ஃபார்ம் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட்டு நானும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். நாங்கள் அதில் ஒன் ஆஃப் த டீம் மெம்பர் வந்து என்னோடய சீனியர். ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதே ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிமாக பண்ணியிருந்தாங்க. இதை ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணலாம் அப்படிங்கும்போது என்னை கேட்டாங்க. ஸோ அப்புறம் வீட்லேயும் பெர்மிஷன் கொடுத்தோம். எங்கள் டீமில் வந்துட்டு ஒரு டீம் வந்து இந்த கஸ்டமர் ப்ராஜெக்ட்லாம் வந்து எடிட்டிங் பண்ணுறது, கேமரா ரெண்டல் கொடுக்குறது, லைட்டிங் அதெல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதை ஏர்ன் பண்ணி அப்படியே நாங்கள் இதை ஷூட்டிங், ஸோ இதை ஏர்ன் பண்ணுறது அதில் கிடைக்கிறது அப்படியே ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி ரியலி ரொம்ப மணிக்கு வந்து அவ்வளோ வேல்யூ கொடுத்து ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நம்மளே ஸ்பெண்ட் பண்ணுறது போது அது ரொம்ப பெரிய ஒரு இது வரைக்குமே யாருமே எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணல. எல்லாருமே வந்து எஃபர்ட் போட்டிருக்கோம் இதில். ஸோ ஒரு சூப்பர்பான ஒரு கான்செப்டில் அதை விட இந்த ஒர்க் டீம் கேட்கும்போது அவ்வளோ வித்தியாசமாக, அவ்வளோ ஒரு இப்போத்திய ஜென்ரேஷன் அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்க. இண்டிபெண்ட்டாக பண்ணோம் அப்படின்னே நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியும் படம் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் நிறைய ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போது வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் அதில் போட்டுடலாம். ஸோ இது போட்டு ஒரு பரட்டிட்டு இப்போ இதுக்கு தேவையான சால்ட், கரம் மசாலா. நல்லா ஸ்பைசியாக சாப்பிடுவீங்களா இல்லை காரம் கம்மியாக சாப்பிடுவீங்களா? ஸ்பைசியாக சாப்பிடுவீங்களா? ஓகே. கொஞ்சமாக மஞ்சள்தூள். ஏன்னா எப்பவுமே நான் வெஜிடேரியன் போது ஆன்டிபயோட்டிக் அதுக்கு தேவை, அதுக்காக. அப்புறமா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள் கொஞ்சமாக. இதெல்லாம் போட்டு இதில் ஆக்சுவலி என்னென்னா நம்ம லெமனும் போட்டிருக்கிறோம். தயிர்லேயும் லெமன்லேயும் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி ஊற வச்சிருக்கக்கூடிய சிக்கன் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பைசினஸ் அதிகமாக போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் அதிகமாக கொடுக்கும். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குதா? ஓகே. என்னுடைய சமையல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்மெல்லை வச்சே இவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் சொல்கிறீங்களே. சாப்பிட்டதுக்கப்புறமா இதே மாதிரி சொல்லுவீங்களா? சாப்பிட்டு சொல்கிறீங்களா? ஓகே. ஸோ இப்போது இதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணியில் சேர்ந்து சிக்கன் கொஞ்சம் குக் ஆகட்டும். ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து அது குக் பண்ணணும். கொஞ்சமாக புளி தண்ணி. ஸோ இப்போது முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். இன்னும் கடைசியாக நம்ம வந்து லெமன் ஊற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்குள்ளே சிக்கன் நல்லா குக் ஆகட்டும், பாயில் ஆகட்டும். உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். ஸோ காதல் கண் கட்டுதேன்னும் போது ஒரு லவ்லியான ஒரு கேரக்டர். ஸோ எப்படி லவ்லியான கேரக்டர்னு சொல்ல முடியாது. அந்த படம் பார்த்தா தெரியும். ஒரு போல்டான பொண்ணு, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் இருக்கிற ஒரு பொண்ணுக்கும் ஒரு நார்மலாக ஒரு பொசிசிவ்னஸ், நீ அதை பண்ணாத இதை பண்ணாத, இதை பார்த்தா உன்னை ஊரே இப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒரு பையனுக்கும் வந்துட்டு இருக்க லவ் தான். ஸோ அதனால வர ப்ராப்ளம்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனோட லவ், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி அந்த மாதிரி இருக்கவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே இதில் இருக்குது. பட் அது இல்லாமல் ஃபெமினிசம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஃபெமினிசம்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்துட்டு விஷயம் படத்தில் இருக்குது. ஓகே. ஸோ நம்மளுடைய சிக்கனும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ யம்மி. வாவ், எனக்கே அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ மேலே வந்து கொத்தமல்லி தூவிட்டு, ஆல்ரெடி நம்ம
கொஞ்சம் போட்டிருந்தோம் லெமன் ஜூஸ். இப்போ மீதி இருக்கக்கூடிய லெமன் ஜூஸ். ஸோ ஒரு பரட்டிட்டு சும்மா ஒரு 1 மினிட் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஸோ பிளேட் பண்ணி உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா? சுட லெமன் சிக்கன் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. சூப்பராக செஞ்சுருக்கீங்க. நிஜமாலேவா? ஓ மை காட், என்னாலே நம்ப முடியலையே. ஸோ லெமன் சிக்கன் வந்து ரொம்ப ஒரு ஸ்பைசியாக வந்திருக்குல்ல, அந்த லெமன் ஃப்ளேவர் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ லெமன் ஃப்ளேவரோட சிக்கன் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விமன்ஸ் டேவை வந்து இன்னும் சூப்பராக வந்து நம்மளுடைய ஹீரோயின் அதுலியாவோட நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் அதுலியாவை பற்றி இன்னும் நிறைய பர்சனலான விஷயம்லாம் நான் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய உப்பு மிளகும்ல ஒரு குட்டி பிரேக். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எல்லா பிராண்ட் ஏசியும் கம்மியான விலையில். லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூம்ல கம்பேர் பண்ணி பாருங்க. லலிதா ஜுவல்லரிலையோ மற்ற எந்த கடையில விலை கம்மியா இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. மருத்துவ துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரெயினிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரெயினிங் அகாடமி. ரைட் டைம், ரைட் பிளேஸ். கோடி மக்களுக்கும் என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை 16 குழந்தைக்கு அம்மா வைக்கல. வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். அவனை முத தடவை பார்க்கும்போதே தெரியும் தப்பானவன். காபி சாப்பிடலான்னு தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்க. இந்த தியேட்டர்ல தாங்க காபி சூப்பரா இருக்கும். மாகாபா ஆனந்த், சிருஷ்டி டாங்கே நடித்த நவரச திலகம் மகளிர் தின சிறப்பு திரைப்படம் இன்று மதியம் 1 மணிக்கு. இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சத்யா குலு குலு ஏசி ஆஃபர். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஷெஃப் ஸ்ரீ பரியகருப்பன், ஃபவுண்டர் ஆஃப் ஃபுடாலஜி, த ஃபர்ஸ்ட் ரெக்ரியேஷனல் குக்கிங் ஸ்டுடியோ இன் சென்னை. என் பின்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டுடியோவில் வந்து ஃபுட் ட்ரையல் நடந்துட்டுருக்கு. ஸோ உமன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக எனக்கு ட்ரீட் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே, ஒரு உமனாக வந்து இருக்கிறதுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் ப்ளஸ் நிறைய சேலஞ்சஸும் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஒரு 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 ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு பொண்ணாக இருக்கலாம், ஒரு அம்மாவாக இருக்கலாம், ப்ளஸ் நம்ம பண்ணுற ப்ரொஃபஷனாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இறைவன் வந்து நிறைய, அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு வில் பவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு உமனாக இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான உமனாக தான் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் வெரி ஹாப்பி உமன்ஸ் டே. வெல்கம் பேக் டு உப்பு மிளகும். இவங்க வந்து எனக்கு சிக்கன் செஞ்சு தந்தாங்க. ஸோ ஒரு உமன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக ஒரு சேஞ்சாக வந்து நான் இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ரெசிபியை செஞ்சு தரலான்ட்டு இருக்கேன். ஓ மை காட், ஒரு பிரேக் போயிட்டு வர்றதுக்குள்ள வந்து யாரு
ஷோனுடைய ஆங்கர் யார் வந்து இப்போ கெஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னு தெரியலையே. உமன்ஸ் டே ஸ்பெஷல்ல ஸோ அதனால சேஞ்ச். அதாவது என்கிட்ட சொல்லியிருந்தீங்க பிரேக்கில் ஸ்வீட் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்காகவும் ஸோ ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சு தர போகிறாங்க உமன்ஸ் டே ஸ்பெஷலில். ஓகே, இந்த ஸ்வீட் என்ன ஸ்வீட்? பாதாம் அல்வா. ஓகே, ஸோ பாதாம் அல்வா செய்ய போகிறாங்க. ஸோ பாதாம் அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். பாதாம் 100 கிராம், பால் 100 ml, சர்க்கரை 150 கிராம், நெய் 50 கிராம். பாதாம் அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துட்டீங்க. அதுலியா எப்படி பாதாம் அல்வாலாம் செஞ்சு தரீங்களே, எப்படி இதெல்லாம் ஒண்ணுமே முடியலையே. குக்கிங் வெறும் நூடுல்ஸ் தான் செய்வேன் நீங்க, பட் ஆனா இப்போ என்னது அல்வாலாம் செய்யற அளவுக்கு? இது பெரிய விஷயம் இல்ல, நார்மல் குக் தான். ஸோ அதனால ட்ரை பண்ண உங்களுக்காக. ஓ மை காட். ஓகே, ஸோ உங்களுடைய பாதாம் அல்வாவை ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, நம்மளுடைய ஸ்டவ் ஆன் பண்ணிடலாமா? ஓகே, இது பாதாம் அல்வா எப்படி ஃபர்ஸ்ட் அதுக்கு ஏதாவது ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. பாதாம் வந்துட்டு நைட்டு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் அந்த ஊற வச்ச அந்த தோலை வந்து உரிச்சிட்டு அந்த பாதாம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். முடியல லாஸ்ட் மினிட் பிளான் பண்ணோன்னா அட்லீஸ்ட் மினிமம் 2 hours ஊற வச்சா கூட போதும். ஸோ அதை எடுத்து அரைச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் மில்க். ஃபர்ஸ்ட் வந்து மில்க். ஸோ பச்சை பால் மில்க்கு. ஸோ கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம பாதாம் அந்த அரைச்சி வச்ச பாதாம் வந்துட்டு நம்ம அதோட மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணணும். சுகர் அப்புறமா நெய் வந்து அது திக் ஆக நெய் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் எஸ், அத்துலியாவுக்கு என்ன வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்? அத்துலியா நல்லா பாடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ, யார் அது சொன்னான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக எனக்கு பாட தெரியாது. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை சின்ன வயசுலேருந்து. இப்போ ட்ரை பண்ணலாம். உங்களுடைய படத்துல இருந்தே ஒரு பாட்டு பாடலாம். வேண்டாம், பாடலாமே ஒரு பாட்டு. ப்ளீஸ் ப்ளீஸ். ஃபுல் பாட்டு கூட இல்லை, ஒரு 2 லைன். நீ இல்லா தூரம் மட்டும் வேண்டாம், நினைத்தாலும் சொல்ல முடியாதே. ஓகே, நீங்க ஹம் பண்ணதே போதும், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் எஸ், ரொம்ப நீங்க பேசினாலே பாடுற மாதிரி இருக்கு. நீங்க பாட செஞ்சுட்டீங்க, அதுவே வந்து அப்படியே எல்லாருக்கும் அப்படியே மழையிலே நனைஞ்ச மாதிரி இருக்கும். எஸ், பால் பொங்குது. அரைச்சி வச்ச பாதாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணணும். கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் அந்த இது வரும்போது நம்ம சுகர் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து திக் ஆகணும், அதுதான் நம்மளுடைய அல்வா. எஸ். ஓகே, இப்போ பொங்கி வருது. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் போடட்டுமா? எஸ். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு வந்து அத்துலியா ஒரு லவ்லியான ஒரு பர்சன் அண்ட் எத்தனை பேர் இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க? இல்லை, ப்ரப்போசல்ஸ்லாம் வரும் ஆப்வியஸ்லி. பட் அது நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு கேங்கு ஒரு 10-15 பேரோட ஒன்றா கேங்காக இருக்க தான் பிடிக்கும். ஸோ ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு போயிட்டோம்னா நம்ம நினச்சிட்டு நம்ம பண்ணவே முடியாது. ஓகே, அதனால அதை பற்றி யோசிக்கல. ஸோ காலேஜில் ஒரு மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருந்தது? நம்ம கிளாஸ்மேட் ஒருத்தவங்க ஹீரோயின் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்கிறது, எல்லாமே ஜாலியாக. இப்போ காலேஜ் படிக்கும் போதே தான் அந்த மூவி பண்ணோம். பட் அப்போ நான் வந்துட்டு ஷூட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க வந்து சரி ஃப்ரெண்ட்ஸாக பண்ணுறதுனால அவங்க வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரில. பட் அப்பப்போ சொல்லிட்டு இருப்பாங்க எப்போ வரும்னு. பட் படம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பிக் ஸ்க்ரீனில் என்னை பார்த்துன்னு கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருந்ததுன்னு நிறைய பேர் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு வந்து இப்போ மூவியில் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு கேரக்டர் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பண்ணவங்க தான் இருக்கலாம், ஏதாவது ஒரு கேரக்டர் பார்க்கும்போது இந்த கேரக்டர் நம்ம பண்ணலாமே அப்படின்ற? இல்லை, இது வரைக்கும் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் ரொம்ப இது நிறைய இன்டர்வியூவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அப்படின்னா வந்து மொழி படத்தில் ஜோதிகா மேம் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை பார்க்கும்போதே வந்துட்டு அந்த ரோல் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. அப்போ நான் நடிப்பேனா இல்லையான்னு கூட தெரில. ஆனால் வந்து அந்த ரோல் செம்ம ரோலில் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் எனக்கு அப்போவே வந்திருக்கு. ஓகே, ஸோ அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் வந்து சொல்லியிருக்கிறீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு டிரெக்டர் இவரோட படத்தில் நடிக்கணும் அப்படின்ட்டு யார் இது உங்களுக்கு ஆசை? ஆக்சுவலி வந்து ஜென்ரலாகவே இந்த கௌதம் மேனன் அவங்க வந்துட்டு ஒரு லவ் மூவி அதெல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுவார். அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ புதுசாக கார்த்திக் சுப்புராஜ் சார் அண்ட் ரஞ்சித் சார் இவங்க மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் அந்த பீஸா மூவி அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு இதுவாக பண்ணதான். ஸோ எனக்கு அவங்களோட மூவியோட லைக் சூதுக்கவும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் பண்ணுற டேரக்டர்ஸ் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்னும் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது.
இன்னும் கொஞ்சம் திக் ஆகணும். ஆனால் தான் அப்புறமா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். அண்ட் உங்களுடைய ஃபேவரட்டான ரெசிபி, ஸோ அம்மா செய்யறதுல எது ரொம்ப பிடிக்கும்? அம்மா வந்துட்டு வெஜ் பிரியாணி. அம்மாவுக்கு வந்து நான்வெஜ் அதிகமாக ரொம்ப சமைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்காதனால. பட் வெஜ்ஜில் வந்து எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு அந்த சோயா பீன்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு பிரியாணி பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எல்லா பிராண்ட் ஏசியும் கம்மியான விலையில். லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூம்ல கம்பேர் பண்ணி பாருங்க. லலிதா ஜுவல்லரிலையோ மற்ற எந்த கடையில விலை கம்மியா இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னது கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. மருத்துவ துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரெயினிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரெயினிங் அகாடமி. ரைட் டைம், ரைட் பிளேஸ். சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட காவியம்தான் பெண்கள். அப்படிப்பட்ட காவிய பெண்கள் அனைவருக்கும் வானவில்லின் மகளிர் தின வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ சூப்பராக வந்து அதுல்யா ஸ்வீட் செஞ்சுக்கிட்டே அவங்களுடைய ஸ்வீட்டான லைஃப் பற்றி அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் எஸ், டே திக்காக ஆரம்பிச்சிருச்சு, ஒட்டுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டி ஆயிடுச்சு, லைட்டாக தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நெய் நான் போடட்டுமா? போட்டுருங்க. ஓகே, எஸ், திக்காக ஆயிடுச்சு. ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலி இன்னும் நல்லா திக்காக ஆகிடும்னு நினைக்கிறேன். எஸ், அது நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னாலே கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக திக் ஆகிடும். இப்போ வந்து இப்படி தான் இருக்கும். ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ சுட சுட பாதாம் மில்க் அல்வா ரெடியாக எனக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து நான் டேஸ்ட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போதே ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருக்குது, சாப்பிடலாமான்ட்டு. ஸோ உங்களுடைய நெக்ஸ்ட் மூவி இன்னும் என்னெல்லாம் போயிட்டு இருக்குது? ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருக்கிறேன் நீங்கள், இன்னும் எதுவும் ஏதாவது ஷூட் ஆரம்பிச்சு? இல்லை, ஷூட் எதுவும் ஆரம்பிக்கல. ஓகே, ஸோ நம்மளுடைய விமென்ஸ் டேவை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதுல்யாவோட அவங்களுடைய முதல் மூவி ஆஸ் வெல் அஸ் அவங்களுடைய எப்படிப்பட்ட ஸ்கிரிப்டெல்லாம் அவங்க பார்த்துட்ருக்குறாங்கன்ற விஷயம்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அண்ட் கொஞ்சம் அது சூடு ஆகிறதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு 3 கேள்வி டப்பு 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 ஆன்சர் சொல்லிடணும். ஓகேங்களா? ஓகே. உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ? விஜய் டான்ஸ் பிடிக்கும், சிவகார்த்திகேயன் காமெடி பிடிக்கும். யார் கூட உங்களுக்கு இப்போது நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஆசை? யாருக்கு? இல்லை, அப்படிலாம் கிடையாது. என் ஸ்கிரிப்ட் தான் நான் பார்க்குறேன். ஹீரோ வந்துட்டு இவங்க தான் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கல. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட், பட் அதில் வந்து ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு சீன் வருதுன்னா அது பண்ணுவீங்களா மாட்டீங்களா? கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய சீன் ஆப்வியஸ்லி வித் லிப் லாக்கோட? இல்லை, சான்ஸ் இல்லை. ஓகே, ஸோ ரொம்ப ஒரு ஹோம்லியான கேரக்டர் தான் பண்ணணும்னு இருக்கிறீங்களா? ஹோம்லியான கேரக்டர்னு சொல்ல வரல, பட் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஓகே, ஒரு வெஸ்டர்ன் காஸ்டியூம்லாம் போட்டுட்டு? வெஸ்டர்ன் காஸ்டியூம் போடுவேன், காலேஜ்லேயே போடுவோம், பட் நாட் லைக் கிளாமர். ரொம்ப கிளாமர் இல்லாமல் அப்படிதான். ஓகே, ஸோ உங்களது வந்து எல்லா கேரக்டர்ஸும் பண்ணுற மாதிரி இருக்கிறீங்க, பட் ஆனால் வந்துட்டு ஓரளவுக்கு தான், ரொம்ப லிமிட்டு தாண்டி போகிற மாதிரி இல்லை. ஸோ உங்களுடைய ட்ரீம் ரோல் வந்து மொழின்னு சொல்லியிருந்தீங்க, ஐ மீன் அந்த மாதிரி பண்ணணும். பட் அது தாண்டி ஃபியூச்சர் இப்போ ஒரு ஹீரோயினாக வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ரோல் இப்போ இந்த இல்லை, எப்போவுமே ஒரு ட்ரீம் ரோல்னா அதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு நயன்தாரா மேம் இருமுகனில் பண்ண ரோல். ஓகே. அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ட்ரெஸ்? ஃபேவரட் ட்ரெஸ் வந்துட்டு சாரி. ஃபேவரட் சாங்? ஃபேவரட் சாங் மெலோடி லவ் சாங். நிறைய சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆட சொன்னாலும் ஆடுவேன் அப்படின்னா எந்த பாட்டை போட்டு ஆடுவீங்க? இல்லை, எந்த சாங் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆடுவேன்.
ஆடுறத பத்தி பிரச்சனை இல்லை, என்ன பாட்டு போட்டாலும் ஆடுவேன் அப்படின்றீங்க. ஸோ இப்போ நான் பாட்டு ப்ளே பண்ணா ஆடுவீங்களா? இப்போவா? ஆமா. சரி, ஓகே. ஓகே, ஸோ வந்து டான்ஸ் பண்றேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. பட் ஆனா எனக்காக வந்து நீங்க ஸ்வீட் செஞ்சு கொடுத்ததே அதுவே எனக்கு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி. அண்ட் ஸ்வீட் நம்ம சாப்பிட்றதுக்கு எஸ் அல்வா ரெடியா இருக்குது. பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ சுட சுட பாதாம் அல்வா ரெடியா இருக்குது. அத்துலியா செஞ்சு தந்திருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகே. ஆக்சுவலி வந்து எனக்கு தண்ணி தான் சுட வைக்க தெரியும், நூடுல்ஸ் தான் பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னபோது ஐயோ எனக்கு ஸ்வீட் செஞ்சு தர போறேன்னாங்களே, ஸ்வீட் மாதிரி இருக்குமா இல்லை வேற எப்படி இருக்கும் அப்படின்ற யோசனையில இருந்தேன். பட் அமேசிங்கா இருக்குது. ரியலா ஒரு நம்ம வந்து ஒரு எஸ்பெஷலி இந்த லாலா கடை அந்த மாதிரி ஜெயின் ஸ்வீட் ஸ்டாலுக்குலாம் போனோம்னா எப்படி இருக்கும் பாதாம் அல்வா அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. இன்னும் ஆரிச்சுன்னா இன்னும் நல்லா திக் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு டேஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் அத்துலியா அண்ட் தேங்க்ஸ் அ லாட். ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் உங்களுடைய விமன்ஸ் டே விஷஸோட சேர்ந்து அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டேவை வந்து விமன்ஸ்க்கு வந்து போட்டுற மாதிரியான ஒரு டேவை தான் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த காலகட்டத்தில் விமன்ஸ்க்கு அந்த அளவுக்கு இப்போ வந்து நடக்கக்கூடிய சம்பவம்லாம் இல்லை. ஸோ ஆஸ் அ பீங் எ விமன் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்போதைய காலகட்டத்தை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா உமன்ஸ்க்குமே என்னோடய உமன்ஸ் டே விஷஸ். இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நீங்கள் போல்டாகவே இருங்க, நீங்கள் நினச்சதை ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மனாலையும் வந்துட்டு சாதிக்க முடியும். அதுக்கான சப்போர்ட் வந்துட்டு நிறைய மென்ஸும் பண்ணுறாங்கன்னு தான் நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி ஆப்வியஸ்லி நிறைய விஷயங்கள் வந்து உமன்ஸ்க்கு எதிராக ரொம்ப வந்துட்டு அசிங்கப்படுத்துகிற மாதிரி களங்கப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. ஆனால் அதை வச்சு நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் அப்படி சொல்ல முடியாது. கொஞ்சம் ஃபியூ மென்ஸ் தான் அப்படி இருக்காங்க. ஈவன் வந்து இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் பார்த்தோம். ஸோ அந்த டைமில் வந்து லட்சக்கணக்கான ஆண்கள் வந்துட்டு எவ்வளோ அந்த பெண்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஃபியூ பீப்புள்ஸ் அப்படி இருக்காங்க. அவங்கள வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு போல்டாக ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து தெளிவாக இருந்தாலே போதும். அவ்வளோதான். சூப்பர்பான ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்கிறீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு நான் தனியாக ஸ்வீட் செஞ்சு தர முடியாது. ஸோ நீங்கள் செஞ்ச ஸ்வீட்டையே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். சூப்பராக இருக்குல்ல? அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ பாதாம் அல்வா செஞ்சு கொடுத்த அத்துலியா வந்து ரொம்ப ஒரு சூப்பர்பான இந்த விமன்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து எங்களோட வந்து பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எங்களுடைய டோக்கன் ஆஃப் லவ்வை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக வானவில் டிவி அண்ட் உப்புமிளகும் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்ட். சின்ன கிஃப்டா? இது சின்ன கிஃப்ட். பட் ஆனால் எங்களுடைய லவ் அஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா உங்ககிட்ட இருக்கு. பெருசா இருக்கு. அதை விட லவ் அண்ட் அஃபெக்ஷன் of course definitely வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். and once again thank you so much. and பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். and of course நான் செஞ்சது மட்டும் இல்லாம நம்மளுடைய கெஸ்ட் அத்துலியா செஞ்ச ஸ்வீட் வந்து ரொம்ப அமேசிங்கா இருந்தது. and நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. and இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ரெசிபியோட உங்களை நாளை உப்புமிளகும்ல சந்திக்கிறேன். until this take care and bye from Soumya along with Atulya.